ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மில்லா விலாக்ஸ். நான் வந்து கடலுக்கு போயிருந்தேன், ஃபிஷ் வாங்கினேன். என்னென்ன மீன் வாங்கியிருக்கலாம் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ். திருக்க மீன் வாங்கினேன், புள்ளிக்கலவை வாங்கினேன், கெளுத்தி மீன் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளி மீன் 2-3 கிடந்துச்சு. இவ்வளோ மீன் வந்து ஒரே ஆள்கிட்ட தான் வாங்கினேன். நாங்கள் போன டைம் தான் போட் வந்து வெளியே வந்துச்சு. அதனால் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா பெருசாக வந்துச்சா, நல்லா மலிவாகவே கொடுத்தாங்க. இவ்வளோ மீன் வந்து எனக்கு வந்து 200 வாங்கினேன். 100 ஆள்கிட்ட வந்து 200 வாங்கினேன். மொத்த மீன் வந்து நான் 400 வாங்கினேன். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. திருக்கு மீன் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கேர்ள்ஸுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் பேக் பெயினுக்கு ரொம்பவே நல்லது. கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைம் இந்த சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் திருக்க மீன் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க, விட்டுறாதீங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு ஆள்கிட்ட வாங்கின மீன் இதான் ஃப்ரெண்ட்ஸ். வெலை மீனும் புள்ளிக்கலவும் வாங்கினேன். இது 200 சொன்னாங்க. வெலை மீன் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் பெருசு பெருசாக இருந்துச்சு. புள்ளிக்கலை வந்து கொஞ்சம் பெருசாகவே 3 மீன் வந்துச்சு. எங்கள் ஏரியாவில் வந்து மீன்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்துச்சு. அதை அந்த டைம் வந்து பீச்சில் போய் வாங்கலான்னு பார்த்தேன். மீன் நல்லாவே பெருசாகவே வந்துச்சு, பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிளி மீன். எனக்கு வந்து மொத்தமாக எல்லா மீனுமே போட்டுட்டாங்க. கிளி மீன், புள்ளிக்கலவை எல்லாமே போட்டு மொத்தமாக எடை போட்டாங்க. அதை வந்து எல்லா மீனுமே கொஞ்சம் குழப்பி தான் இருக்கும், மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புள்ளிக்கலவை வந்து ஒரு 4-5, கிளி மீன் 2-3 அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு மீன் சாப்பிட பிடிக்குமா? சீ ஃபுட் லவரான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்பவுமே மீன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எல்லா மீனுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வாங்கினால வந்து எனக்கு பீச்சுக்கு போகும்போது வந்து எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம கேட்ட ரேட்டுக்கும் தருவாங்க, கொஞ்சம் பேசி வாங்கிக்க வேண்டியது இருக்கும். ஒரு மீனை உங்களுக்கு கழுவி காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து புள்ளிக்கலவை தான் எடுத்திருக்கேன். புள்ளிக்கலவாக்கு ஃபஸ்ட் வந்து நான் அருமணியில் தான் வெட்ட போகிறேன். மீனுக்கு மேலுள்ள செதில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சைடு உள்ள வாழையெல்லாம் எடுத்துகிட்டு, புள்ளிக்கலவில் அவ்வளோ வந்து செதில் இருக்காது, ஆனால் லைட்டாக ரோசிக்கோங்க. நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி செய்யுங்க. லைட்டாக வந்து மீன் வழுக்குனா லைட்டாக மண் வச்சுக்கோங்க, இல்லை சாம்பல் எதனா வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பவுமே அருமணியில் கட் பண்ணுவேன், இல்லைன்னா சிசர் வச்சு கூட கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கட் பண்ண தெரியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. மீன் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் மீன் வந்து கிடச்சா விட்டுறாதீங்க. ஐஸ் மீனோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ரொம்பவே நல்லது. நல்லா வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. குழம்பு வச்சால் ரொம்ப ருசியாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இதுக்கு சாப்பிடணுன்னா சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் ஏரியாவில் வந்து எப்பவுமே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு சில டைம் வந்து ரொம்ப சின்னதாக கிடைக்கும். ஆனால் வந்து அதே பீச்சுக்கு போனீங்க ரொம்ப பெருசாகவே கிடைக்கும். மீன் பாடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரேட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். மீன் பாடு இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து விலை கொஞ்சம் மலிவாகவே கொடுப்பாங்க, கேட்ட ரேட்டுக்கு அப்படி கொடுப்பாங்க. ஃப்ரெஷ் மீன் வச்சு சாப்பிட்டு பாருங்க, ருசியே தனி தான். எனக்கு எப்பவுமே ஃப்ரெஷ் மீன் தான் பிடிக்கும். எங்கள் ஏரியாவில் எப்பவுமே ஃப்ரெஷ் மீன் தான் கிடைக்கும். நாங்கள் வந்து பீச் சைடு இருக்கோம், எங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் தான் கிடைக்கும். அது ஐஸ் மீன் வந்து சாப்பிட்றதோட ஃப்ரெஷ் மீன் சாப்பிட வந்து ருசியே தனி தான். இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் மட்டும் ஃப்ரெஷ் மீன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்படியே பேசியிருக்க மாதிரி மீன்ஸ் இதெல்லாம் செதுக்கிக்கோங்க. நான் காமிக்க பாருங்கள். அதே மாதிரி லைட்டாக ரோசிக்கோங்க. ரோசினாலே அழகாகவே வந்துடும். மீனுக்குள்ளே சைடுள்ள செதில் மட்டும் இல்லாமல் அந்த வால் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. தலையும் சேர்த்துக்கோங்க. மீன் தலையும் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். மீன் தலை போட்டு மீன் குழம்பு வச்சு பாடுங்க, அது ருசியும் நல்லாயிருக்கும். மீன் தலை, மாங்காய் நல்லா போட்டு புளி ஊற்றி வச்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்கும். மீன் குழம்பு ருசியாக இருக்கும். தலை கட் பண்ண தெரியலனா காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த தலைக்கு கண் பக்கத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பிடிச்சி லைட்டாக அப்படி செஞ்சுட்டு நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கண் வேணுன்னா கண் இருக்கட்டும், இல்லை வாயை கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. நான் காமிக்க மாதிரியே வீடியோவில் காமிக்க மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக தலை கட் பண்ணிக்கலாம். மீன் தலை போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். தலை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பீஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டியாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கோங்க. நம்ம இஷ்டத்துக்கு தான் எப்படினாலும் மீன் பீஸ் போட்டுக்கோங்க. வந்து தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க. உள்ள வந்து குடல்லாம் இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணிக்கோங்க. வாலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படினாலும் பிடிக்குமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க. மீன் கழுவும் போது உள்ளே வந்து நல்லா குடல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி நல்லா ஒரு டைம் தண்ணியில் ஊற்றி நான் காமிக்க பாருங்க. அதே மாதிரி குடல் உள்ளே விட்டு கத்தி வச்சு லைட்டாக கீறிட்டு உள்ளேருந்து பீஸ் போட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் ஆயிரும். நான் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி எல்லா மீனும் வச்சுருக்கேன். இந்த டைம் வந்து நான் இந்த பீச்சுக்கு போகும்போது நண்டும் ப்ரானும் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து கிடச்சா உங்களுக்கு அதையும் க்ளீன் பண்ணுற மாதிரி காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு ப்ரான் வந்து பாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைம் வந்து இந்த பெரிய பெரிய மீனாக தான் வந்துச்சு அப்படின்னாங்க. அது வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணுற வீடியோ காமிக்க, அது ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம்.
எங்கள் ஏரியாவில் வந்து கனவா ரொம்பவே சீப்பாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், பெருசு பெருசாக கிடைக்கும். இந்த டைம் வந்து கனவாவும் கிடைக்கல, ப்ரான் கிடைக்கல, நண்டு கிடைக்கல, இந்த 3மே கிடைக்கல. அந்த 3ம் கிடைச்சா அவங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்ட்டு. டேஸ்ட் வைஸ் 3மே நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய மீனாகவே கிடச்சிச்சு. கையோட எல்லா மீனும் பீஸ் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு டைம் வந்து உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு போட்டு நல்லா சட்டியில் போட்டு உரசிக்கோங்க. அப்படி உரசும் போது நல்லாவே எந்த ஸ்மெல்லு வராது, நல்லா இருக்கும். போட்டு நல்லா உரசிட்டு தண்ணி ஊற்றி நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மீன் ஸ்மெல் பாதி பேர் பிடிக்காது. அதை வந்து உப்பு போட்டு கலந்தாலும் இந்த மீன் ஸ்மெல் வராது. நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சால மீன் சொல்லுவாங்க, இல்லை மத்தி மீன் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து எப்பவுமே சால மீன் தான் சொல்லுவாங்க. சால மீன் வந்து குட்டி குட்டியாக கிடைக்கும். இந்த டைம் வந்து சால மீனும் நெத்திலி மீனும் கிடச்சிச்சு. நான் தான் வாங்கலை, ஏன்னா வந்து பெரிய மீன் வாங்கினாலும் சால மீன் வந்து எங்கள் ஏரியாவுக்கே வரும். அதனால் இந்த டைம் வந்து இந்த மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஷீ ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மீனில் எந்தெந்த மீன்லாம் சாப்பிட பிடிக்கும், எந்தெந்த மீன் வந்து சாப்பிட்ருக்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானே ட்ரை பண்ணி பார்க்கேன். நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மீன்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மீன் எல்லாமே குழம்புக்கு நல்லாயிருக்கும், ஃபிஷ் ஃப்ரைக்கும் நல்லாவே இருக்கும். அதனால் வந்து நான் ஒன்ஸ் வந்து நான் எனக்கு எப்பவுமே ட்ரை பண்ண மீன் தான் வாங்குவேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். அந்த மீனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானே ட்ரை பண்ணி பார்க்கேன் எங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா. நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு பாதி மீன் வந்து குழம்புக்கும் பாதி மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் பண்ண போகிறேன். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னா, பாதி மீன் வந்து நல்லா பீஸாக இருக்க மீனை மட்டும் எடுத்துக்கோங்க. சிக்கன் பொடி சேர்த்துக்கோங்க, 1 பொடி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ மீனுக்கு வந்து எனக்கு 1 பொடி கரெக்டாகவே இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீஸும் சேர்த்துருக்கேன், வால் சேர்த்துருக்கேன், எல்லாமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி பொடி வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் பொடியிலே உரப்பு இருக்கும், எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் எங்கள் வீட்டு சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக தொளிச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா நல்லாவே வந்துடும். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால வந்து மேக்னேஷன் இவ்வளோ பண்ணாலே போதும், ஃபிஷ் ஃப்ரை நல்லாவே இருக்கும். ஐஸ் மீன் தான் கொஞ்சம் நிறைய இது மேக்னேஷன் பண்ணலாம். ஃப்ரெஷ் மீனுக்கு வந்து அவ்வளோ பண்ண தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வந்து மேக்னேஷன் இப்படி பண்ணாலே டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.